வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இண்டஸ்ட்ரீஸ் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய தலைவலி. அதுதாங்க வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். இந்த பெரிய பிரச்சனையும் அதுக்கு ஒரு சூப்பரான தீர்வையும் பத்தி தான் இந்த பகுதியில் நாம ஆழமா அலச போறோம். பொதுவா நம்ம என்ன நினைப்போம்? இண்டஸ்ட்ரியல் growthம் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனும் ஒண்ணுக்கொன்னு எதிரின்னு தானே. ஆனா எஸ்கே சஸ்டெயினோட கோர் ஐடியாவே இது ரெண்டையும் ஒன்னா கைகோர்த்து வளர வைக்கிறது தான். அது எப்படி முடியும்? வாங்க பார்க்கலாம். இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க பிசினஸ்க்கு இருக்கிற மிகப்பெரிய சுற்றுச்சூழல் சவாலையே உங்களோட பெரிய பலமா மாத்த முடிஞ்சா எப்படி இருக்கும்? இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு பாரமா பார்க்காம அதையே உங்க கம்பெனியோட எஃபிஷியன்சி அதிகப்படுத்த ஒரு வாய்ப்பா மாத்திக்கிட்டா அது எப்படின்னா நாம இப்ப பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். இந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டரை மேனேஜ் பண்றதுல கம்பெனிங்க நிஜமாவே என்னென்ன கஷ்டங்களை சந்திக்குது? முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும், எல்லா வேஸ்ட் வாட்டரும் ஒண்ணு கிடையாது. உதாரணத்துக்கு மீன் பதப்படுத்துற ஆலைகள், கோழி பண்ணைகள்லேருந்து வர தண்ணியில கொழுப்பும் ஆர்கானிக் வேஸ்ட்டும் ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து வர தண்ணியில ஆபத்தான கெமிக்கல் சாயங்கள் கலந்துருக்கும். இதையெல்லாம் சுத்திகரிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு டெக்னிக்கல் சேலஞ்ச். இதனால என்ன ஆகுதுன்னா, கவர்மெண்ட்டோட கடுமையான சட்டத்திட்டங்களையும் சந்திக்கணும். அதே சமயம் சுற்றுச்சூழலுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படுது. சோ இந்த மாதிரி கடினமான டெக்னிக்கல் சேலஞ்சை சமாளிக்க நமக்கு ஒரு எக்ஸ்பர்ட் பார்ட்னர் வேணும் இல்லையா? அந்த இடத்துல தான் எஸ்கே சஸ்டெயின் ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனோட உள்ள வராங்க. 20 வருஷத்துக்கு மேலான அனுபவம்னா சும்மாவா? இந்த நீண்ட கால எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியோட தனிப்பட்ட தேவைகளையும் ஆழமா புரிஞ்சுக்க அவங்களுக்கு உதவுது. அதுக்கேத்த மாதிரி சரியான தீர்வுகளையும் கொடுக்க முடியுது. அதனால தான் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஃபீல்ட்ல அவங்க ஒரு முன்னோடியா இருக்கிறாங்க. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கவனிக்கணும். அவங்களோட உடனடி மிஷன் என்னன்னா, பெஸ்ட் டெக்னாலஜியை கொடுக்கறது. ரொம்ப பிராக்டிக்கல். ஆனா அவங்களோட லாங் டேர்ம் விஷன் பாத்தீங்கன்னா, ஒரு பசுமையான சமூகத்தையே உருவாக்குறது. இந்த பிராக்டிக்கல் அப்ரோச்சும் லாங் டேர்ம் விஷனும் ஒன்னா சேரும்போது தான் அவங்க வெறும் ஒரு வெண்டாரா இல்லாம ஒரு உண்மையான பார்ட்னரா மாறுறாங்க. அப்போ எஸ்கே சஸ்டெயின் கிட்ட என்னென்ன சொல்யூஷன்ஸ்லாம் இருக்கு, அவங்க கொடுக்குற சர்வீசஸை பத்தி இப்ப பார்க்கலாம். இது வெறும் வேஸ்ட் வாட்டரை ட்ரீட் பண்றது மட்டும் இல்ல, அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மாதிரியான அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தண்ணியை அவ்வளோ துல்லியமா சுத்தம் செஞ்சு அதை திரும்பவும் அதே ஃபேக்டரியில யூஸ் பண்ணவும் உதவுறாங்க. இது மட்டும் இல்லாம ஃபேக்டரியில வர்ற கெட்ட வாடையை கட்டுப்படுத்துறது, தூசியை குறைக்கிறதுன்னு சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் கொடுக்கறாங்க. சரி, இதனால என்ன பெனிஃபிட்? முதல்ல உங்க கம்பெனியோட எஃபிஷியன்சி அதிகமாகுது. கரெக்டான டெக்னாலஜி யூஸ் பண்றதால தண்ணி மிச்சமாகுது. இதனால கவர்மெண்டோட கடுமையான ரூல்ஸை ரொம்ப ஈஸியா ஃபாலோ பண்ண முடியுது. இது ரெண்டு நடந்தாலே உங்க கம்பெனியால சுற்றுப்புறத்துக்கு ஏற்படுற பாதிப்பு ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. மார்க்கெட்ல தான் நிறைய கம்பெனிங்க இருக்கே, அப்போ ஏன் எஸ்கே சஸ்டெயினை தேர்ந்தெடுக்கணும்? அவங்கள தனிச்சு காட்டுற அந்த 4 முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்ப்போம். அவங்களோட வாக்குறுதிக்கு 4 தூண்கள் இருக்கு. 1 துல்லியம், அதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சு ஒவ்வொரு தடவையும் கரெக்டான நம்பகமான ரிசல்ட் கொடுக்கறது. 2 கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்றது, எல்லா சட்டத்திட்டங்களையும் 100க்கு 100% உறுதி செய்வாங்க. 3 நெகிழ்வுத்தன்மை, உங்க பிசினஸ் வளர வளர அதுக்கேற்ற மாதிரி இந்த சிஸ்டத்தையும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். கடைசியா ரொம்ப முக்கியமானது சப்போர்ட். சிஸ்டம்ல எந்த பிரச்சனையும் வராம இருக்க தொடர்ந்து மெயின்டெனன்ஸ் செஞ்சு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நாம இந்த பகுதியோட இறுதிக்கு வந்துட்டோம். எஸ்கே சஸ்டெயின் அவங்கள ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரா மட்டும் பார்க்கல, அதுக்கும் மேல ஒரு லாங் டேர்ம் நம்பிக்கையான பார்ட்னரா தான் பார்க்கறாங்க. இந்த கோட் அவங்களோட நோக்கத்தை ரொம்ப அழகா சொல்லுது. அவங்களோட அப்ரோச் கஸ்டமரை மையமா வச்சிருக்கு. அவங்க சும்மா ஒரு மிஷினை வித்துட்டு போறவங்க இல்ல, சஸ்டைனபிலிட்டின்ற ஒரு பெரிய பயணத்துல உங்க கூடவே கைகோத்து வர்றாங்க. அவங்களோட இந்த முழுமையான அப்ரோச் அப்போதைக்கு இருக்கிற பிரச்சனையை மட்டும் சரி பண்றதில்ல, உங்க பிசினஸை ஒரு நிலையான வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகுது. இதோட அல்டிமேட் கோல் என்னன்னு தெரியுமா? ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ். அப்படின்னா என்னன்னா, சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியில ஒரு சொட்டு கூட வீணாகாம 100% திரும்பவும் அதே ஃபேக்டரியில யூஸ் பண்றது. இதுதாங்க உண்மையான சஸ்டைனபிலிட்டி. கடைசியா இந்த கேள்வியோட முடிச்சுக்கலாம். உங்க பிசினஸோட செயல்பாடுகளை பத்தி கொஞ்சம் யோசிங்க. ஒரு தூய்மையான பசுமையான எதிர்காலத்தை நோட்டி ஒரு உறுதியான அடியை எடுத்து வைக்க நீங்க தயாரா?